இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும், எப்படியாவது இந்த டிகிரி வந்து ஜாயின் பண்ணும் அப்படின்னு. நான் ஒரு முடிஞ்சால் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்க்குறேன். அந்த சாரோட ஒரு கிளிப்பு கிடைக்கும்னு நினச்சேன், கிளிப்பு கிடைக்கல. வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜெயஸ்ரீ பேசுகிறேன். நல்ல படிப்பு, அது என்ன படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன டிகிரி எடுக்கணும், அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். சார் அந்த இதை மட்டும் சொல்லுங்களேன். டெக்னாலஜி கண்ணில் டக் டக் டக்குன்னு நம்ம வந்து ஷார்ட் முடிச்சுட்டு அடுத்து வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அண்ட் இப்போ என்ன பார்க்க போகிறோம், நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்திருக்கோம். எங்கே இருக்குது? காஜாமலையில் இருக்க பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வந்துட்டோம். ஓகே, இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஜெயஸ்ரீ. மார்னிங்கே நம்ம வந்து கிளம்பி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அதாவது காஜாமலையில் இருக்கக்கூடிய பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் தான் ஷூட். ஸோ நம்ம மார்னிங்கே வந்து ரெடியாகி வந்தாச்சு. இதுதான் என்னோடய அவுட்ஃபிட். நம்ம வந்து யூனிவர்சிட்டி போக போகிறோம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாரீ வேர் பண்ணியாச்சு. பட் மார்னிங் செம்ம வெயில் கொளுத்துது, மேக்கப்லாம் உருகாமல் இருக்கணும். நான் வந்து வேக வேகமாக வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி நமக்கு வந்து 10 to 10:30 வந்து நமக்கு ஷூட் டைம் கொடுத்துருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு 2 ஷூட் வந்து எக்ஸ்ட்ரா கமிட் ஆச்சு. பட் நம்ம வந்து டைம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். சங்கீத் ஃபங்க்ஷன் நமக்கு கமிட் ஆகிருந்தது. பட் நம்ம வந்து ஷூட் வந்து யூனிவர்சிட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு நம்ம டைமிங் வந்து பெர்ஃபெக்ஷனாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் நான் வந்து ஷூட் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ நம்ம வந்து வேக வேகமாக மார்னிங்கே கிளம்பி, இன்னும் நான் வந்து டிஃபன் கூட சாப்பிடல, நம்ம வந்து கிளம்பி வந்தாச்சு. பிகாஸ் இன்றைக்கி வந்து தை அமாவாசை. எஸ் கரெக்ட், தை அமாவாசை இன்றைக்கி நமக்கு வந்து ஷூட். ஸோ நம்ம வேக வேகமாக வந்தாச்சு. ஆக்சுவலி எங்கள் டீம் பார்த்திங்கன்னா காரில் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட பிக்கப் பண்ணி நான் வந்து ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு தாங்க வந்திருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் நானும் வந்து பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட ஸ்டூடெண்ட் தான். யூஜி வந்து நான் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் தான் பண்ணேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஒரு ப்ரவுட் மொமெண்ட் அப்படின்னே சொல்லலாம். இன்றைக்கி நம்ம எதுக்கு இங்கே ஷூட் வந்திருக்கோம் அப்படின்னா, ஒரு சீஃப் கெஸ்ட்டை வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். அப்படின்னா யாருன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் இப்போ நாங்கள் வந்து ஒரு டிகிரி கோர்ஸ் பற்றி பேச போகிறோம். ஸோ அந்த டிகிரி கோர்ஸ் வேல்யூபிளான கோர்ஸ், டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட கோர்ஸ். ஸோ நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட நேஷன் ஹெட் சுரேந்தர் சாரை தான் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஒரு திபத் மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஒரு ப்ராசஸே வந்து வேறு மாதிரி இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 3 டைப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஷூட் எடுத்தோம். பாரதிதாசன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம வந்து எந்த பிளாக்குக்கு போகணுமோ அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இப்போ நமக்கு வந்து காரில் போனோம். ஸோ ஓகே, நம்ம போயிட்டோம். பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நடந்து போகிறவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம் தான். 2 வீலர்லாம் இருந்தால் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. என்ன பண்ண போகிறோம், என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு வந்து ஒரு ஐடியா இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஒரு செல்ஃபி எடுக்கலாம், ஒரு செல்ஃபி வீடியோ எடுக்கலாம், ஒரு ரீல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே வைபாக இருந்தேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நமக்கு வந்து இந்த ஃபீல்டில், இந்த ப்ரொஃபஷனல் பொறுத்தவரையிலும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து என்ன தான் வந்து கோவமாக இருந்தாலும், என்ன தான் ஒரு டென்ஷனாக இருந்தாலும், இல்லை ஒரு ஹாப்பியாக இருந்தாலும் சரி, அதிகப்படியான ஒரு சிரிப்பை நம்ம வெளிப்படுத்த முடியாது, அதிகப்படியான கோவத்தை வெளிப்படுத்த முடியாது. நம்ம இங்கே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடணும். ஸோ என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறது நாங்கள் எங்கள் ஜியோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். பட் ஏதாவது நான் காதில் வாங்கியிருப்பேன் நீங்கள் நினைக்கிறீங்க. நமக்கு வந்துட்டு இங்கே ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுலேயே நமக்கு மைண்ட் வந்து போயிட்டுருக்கும். டடடடா. அண்ட் அந்த மரம், கிளை, நம்ம வர கொஞ்சம் ரொம்ப ஹைட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஷார்ட்டுன்னு சொல்ல முடியாது. பட் இன் பிட்வீனா நமக்கு வந்து இந்த மரம்லாம் எட்டலை. சரி, அதெல்லாம் அப்படியே ஜாலியாக பார்த்துட்டு அடுத்து வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆக போகிறோம். அதாவது நம்ம ஷூட் எடுக்க போகிற பிளாக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகிறோம். நேஷன் ஹெட். ஸோ அவர் எப்படி பேசுவாரோ, என்ன லாங்குவேஜில் பேசுவாரோ அப்படிங்கிற ஒரு குட்டி குட்டி டவுட்ஸ்லாம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருந்தது. அண்ட் அப்படியே ஓகே, இன்றைக்கி எப்படி போச்சு அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. அதாவது எஜுகேஷன் அப்படிங்கிறது எல்லாரோட லைஃப்லேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
எங்கே படிக்கிறோம், அதோட டெப்த் என்ன, நமக்கு வேல்யூபிளான கோர்ஸா, வேல்யூபிளான ஒரு ஒர்த்தபிளான கோர்ஸா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ணுறதுல தான் இருக்குது. ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏறி போகிறதுக்குள்ளேயே எனக்கு கொஞ்சமாக பசி எடுத்துருச்சுங்க. அண்ட் ஸ்டெப்ஸ் ஏறி நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டுருக்கோம். அப்புறம் திருப்பி ஒரு டேக் எடுத்து திருப்பியும் ஸ்டெப்ஸ் ஏறி போயிட்டுருக்கோம். சொல்லவா வேணும், கப 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 கபன்னு நமக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதோடயே நம்ம வந்து ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு ஷூட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அண்ட் இப்போ நம்ம வந்து நேஷன் ஹெட் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஷூட்டும் அங்கே தான் எடுக்க போகிறோம். இதெல்லாம் லேப், ஆக்சுவலி இதெல்லாம் கிளாஸ் ரூம்ஸ். ஸோ இதை பார்த்துட்டே தான் போகிறோம். சரி, ஓகே, பாருங்கள் நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் பாருங்கள். வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் ஜெயஸ்ரீ பேசுகிறேன். நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுக்கு பேஸ் என்ன அப்படின்னா ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான் நம்ம கிரியேட் பண்ணோம். அதுக்கு என்ன நம்ம பேஸ் கொடுப்போம் அப்படின்னா ஒரு நல்ல படிப்பு. அது என்ன படிக்கணும், என்ன கோர்ஸ் படிக்கணும், என்ன டிகிரி எடுக்கணும், அது எங்கே படிக்கணும் அப்படிங்கிறதுல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ நான் அதுக்கான ஒரு ஆன்சரோட தான் வந்திருக்கேன். ஒரு சூப்பரான கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதோட வேல்யூ என்ன, அதோட எக்கனாமிக் ரீதியான அதோட ஹைலைட் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து இந்த டிகிரி எப்படியாவது ஜாயின் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். அண்ட் ஒரு சில பேருக்கு ஒரு சில சந்தேகங்களும் இருக்கும். ஸோ நீங்கள் 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வித் யுவர் பேரண்ட்ஸோட நம்ம பாரதிதாசன் யூனிவர்சிட்டி வாங்க, லைவ் டெமான்ஸ்ட்ரேட் கொடுக்குறாங்க. அண்ட் அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ அட்மிஷனும் ஓவரால் இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்க எல்லாருக்குமே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். எப்படியாவது இந்த டிகிரி வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு சில டவுட்ஸும் இருக்கும். நம்ம திருச்சி பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில லைவ் டெமான்ஸ்ட்ரேட் அட்டெண்ட் பண்ணலாம். அண்ட் அட்மிஷனும் போயிட்டு இருக்கு. முடிஞ்சா அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் பார்க்குறேன் முழுசா. அண்ட் நம்ம நேஷன் ஹெட் சார் கூட வந்துட்டு சூப்பராக வந்து ஷார்ட் முடிச்சாச்சு. இந்த ஷார்ட் முடித்தோடனே நெக்ஸ்ட் ஷார்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன். காஸ்ட்யூம் சேஞ்ச் பண்ணியாச்சு. சூப்பரான ஒரு டாப் வந்து நான் வியர் பண்ணிக்கிட்டேன். ஃபார் த ரீசன் அது வந்து கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கணும். இது வந்து நம்ம கிளாஸ் ரூம்ஸ்குள்ளே போகணும். என்ன கோர்ஸ், அந்த டிகிரியோட டீட்டெயில்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வாங்க நம்ம டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் ரூமில் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து வெளியில் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் இப்போது நமக்கு கிட்டத்தட்ட இப்போ வந்து ஒரு 1:30 2:00 ஆகிடுச்சு. நம்ம வந்து சீக்கிரமாக முடிக்கணும். இன்னும் 2 செட் ஷார்ட் இருக்குது. ஸோ இன்னும் அந்த ஷார்ட்ஸை எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருக்குது. லைட்டாக ஒரு பயமும் இருக்கும். ஏன்னா டைம் ஆகிடும். அங்கேயும் வந்து 4:00 நம்ம ஷூட் எடுத்து முடிச்சாகணும். ஸோ அதனால் நம்ம லேப் இதை பற்றிலாம் போய் பேசணும். அங்கே இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ்லாம் காட்டணும். ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்தது ஷூட். அண்ட் திருப்பி எகைன் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் இறங்கி கீழே போய் ஷூட்டெல்லாம் எடுத்தோம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா மேலே வந்து லேப் இருக்குது. ஸோ லேப் முடிச்சுட்டு தான் நம்ம கீழே இறங்கி வந்து இன்னொரு ஷாட் எடுத்தோம். கிட்டத்தட்ட ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஷாட் முடிக்கணும். முடிச்சுட்டு திருப்பி எகைன் வந்து நான் திருப்பி அந்த லேபுக்கே வந்துட்டேன். லேபில் வந்துட்டு அங்கே உள்ளே வந்து ஷூட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் அதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிக்கலாம். அதாவது ஃப்ரெஷ்அப் மீன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாக இருந்துக்கலாம் ஒரு 10 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து ஃப்ரீயாக வாக் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளாஸ் ரூம்ஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ எகைன் வந்து நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி போய் கீழே என்ட்ரன்ஸ் கிட்டேயும் வந்து ஒரு ஷாட் எடுக்க போகிறோம். சார் அந்த இதை மட்டும் சொல்லுங்களேன். விவோக் இமர்சிவ் டெக்னாலஜி. ஓகேவா? அந்த இதை வந்து இங்கே படிக்க சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து ஷார்ட்ஸ்லாம் முடிச்சுட்டு ஜாலியாக அப்படியே ஃப்ரீயாக அப்படியே காற்று வாங்கிட்டு நான் வந்து வேகமாக ஓடி வந்தேன். பிகாஸ் எல்லோரும் காருக்கு வந்துட்டாங்க. நான் மட்டும்தான் அப்படியே ஆடியே அசைஞ்சு விலாகுக்காக வீடியோஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன். அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நல்லபடியாக வந்து ஷூட்ஸ் வந்து முடிச்சாச்சு. 3 டைப்ஸ் ஆஃப் ஷாட் இருந்தது. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதாவது என்ன விஷயம் அப்படின்னா இதெல்லாம் எடிட் ஆகி ஒரு அவுட்புட் வரும் பாருங்கள். அப்போ தான் தெரியும் நம்ம போட்ட எஃபோர்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அண்ட் ரொம்ப ஜாலியாக போச்சு. ஜாலியாக போனது அப்படிங்கிறத விட கொஞ்சம் நமக்கு டைம் பத்தலை. ஏன்னா அந்த விஷயம் என்ன, அந்த கோர்ஸ் பற்றி, அதாவது அந்த டிகிரி பற்றி நாலேஜ் ஃபஸ்ட்டு நான் வந்து கெயின் பண்ணேன். எகெயின் நம்ம வந்து அந்த டிகிரி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்லணும். ஸோ நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிது. எஜுகேஷ்னல் லைனில் ஒரு நல்ல ஒரு ஷூட் முடித்த ஒரு திருப்தி, ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபை இருந்துச்சு. அண்ட் இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம அரியலூர் வைப்ஸில் வந்துட்டு ஃபுல்லாக அப்லோட் ஆகும். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி வந்துட்டு எனக்கு ஒரு ஃபுல் டே எப்படி போணுச்சு அப்படிங்கிறது தெரில. அண்ட் என்னோடய ப்ரொஃபஷ்னல் பொறுத்த வரையிலும் நான் வந்து டைமிங் வந்து கால்குலேட் பண்ண முடியாது.
நமக்கு வந்து ஷூட்டில் அவுட்புட் கிடைக்கணும். அதுக்கு நம்ம என்ன எஃபோர்ட் கொடுக்கணுமோ அதை இன்புட்டில் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும் வீடியோஸ். அண்ட் நான் வந்துட்டு ரொம்ப டெடிகேட்டாக இருக்கேன். என்னோடய ஒர்க்கில் நான் வந்து ரொம்ப டெடிகேட்டாக இருக்கேன். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாடா பை பை, லவ் யூ ஆல்.